அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய MNR பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள், பிரம்மாக்கள், உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளிமலை வேலன் ஒரு அழகான தமிழ் பெயர். இந்த டைட்டிலே வந்து அவ்வளோ லட்சணமா இருக்கு. அதையும் தாண்டி ஒரு கிராமத்தை சார்ந்த கதை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கிராமத்தை வந்து பார்க்குற மாதிரி, திரையில பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஃபீலை வந்து திரைப்படமும் இந்த டீமும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி கலை மேல இருக்கக்கூடிய ஆர்வம், காதல் முதல் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க பெரிய ஆளா வரதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இவருடைய படங்களை பார்த்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பங்களாக வந்து போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த ஆக்ஷன், காதல் அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி எல்லாம் நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷனுமே வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்மளுடைய திரு வி சேகர் சார் அவர்களை தான் சொல்லணும். ஸோ தயாரிப்பாளர், இயக்குனர் திரு வி சேகர் சார் அவர்களை படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல், சினிமா ரெண்டுலையும் வெற்றி படம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இன்னைக்கு முதல்ல அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி பெறணும். இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூர் பக்கத்தில் இருக்கிற வள்ளிமலையில். அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன்ப்பா. அதாவது ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது. முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலை. ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கு வந்துட்டார் அவர். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும். அது போடும்போது, நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு வேல் போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் முருகர் கூட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமாக. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எம்பல் மாதிரி இருக்கட்டும். அதுக்கு வந்து சீசன் இருக்கு. அதனால இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரி கதாநாயகி எப்பயுமே வந்து கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர், சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமா இருக்கணும். சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமா இருக்கணும். உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட் இல்லையா. அந்த மாதிரி வீரவாண்டி கட்டப்பாமன்னா சிவாஜி மாதிரி ஒத்துருந்தாதான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகி புதுசு மாதிரியே தெரியல. நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியனை விட்டுருவோம். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் ஏற்கிறவங்க. மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம்
அது இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடும் பொழுது இப்போ பெரிய கூட்டம் அதிகமாக இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி. சில ஆள் வந்து ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பான். அவன் ட்ரெஸ், அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தா எத்தனையோ பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளாக இருப்பான். சில பேர் அழகாக இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆட பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு. அந்த வகையில் படம் எடுத்தா பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நல்லா இருக்கும். 6லேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டை பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறது தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்னதான் ஒன்றாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்துவார் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சரி, இந்த இவர் பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்னா, அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இது அதனால அதுக்காக கேட்டுப்பாரு. நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், 200க்கு மேலே ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமா படங்கள் 100 படம் தேட்டர், சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனா 2000 தேட்டர், மொத்த தேட்டர் நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்போ நீ தேட்டர் போடுறாங்க போட்டு. சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர் அவர் ஓனர் சொன்னார், ஒரு படம் ஒன்று நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, இதுங்களும் ஒரு பெரிய படம் வந்துச்சு, அதை தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ட்டு போட்டோம். பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல. மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சிருந்தாரு. இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படமும் சின்ன படங்களை ஒன்னா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காம இருக்கணும்னா, ஒழுங்கா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பண்ணணும்னா, பெரிய படங்கள் வேணாம்னு சொல்ல, அது தனித்தனியா வரணும். ஜனவரியில பெரிய படங்கள்லாம் வந்ததுன்னா பிப்ரவரியில சின்ன படம் வரணும். மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்து அது ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆகக்கூடாது. இப்ப பெரிய படம் இந்த மாசம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன். அவனே வந்து தேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதய தேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இவங்க அண்ணா தேட்டர், இவங்க சின்ன படம் தான், அண்ணா தேட்டர், இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சிருக்கிறேன் கேட்டா எங்கிட்டே காசு கேட்கறான். அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்கறான். அது ஏன் டைரக்டர் தான் அதே இட்டு கொடுத்து என்ன காரணம்னாக்கா, மொத்த இப்போ கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமா போங்க, ஆண்கள் ஒரு பக்கமா போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம். பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூல்ல, சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்கள்லாம் விட்டுட்ட பிறகுதான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விடுறாங்க. ஏன்னா ஒன்னா போனா சின்ன பசங்களை மிதிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாம மொத்தமா அப்படியே மாட்டுக்கட்டை ஆடுகட்டை திறந்து வர மாதிரி விட்டா படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டர்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை, இந்த படம் நல்லா ஒன்னா எல்லாருக்கும் வாங்கி போகணும். நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்க இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்க வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பாரு, உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டர்ல போட்டா கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகா டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்கு. பாதிதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில்லை, ஆனா இதை காசை எடுத்தாதான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இது மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன்,
இந்த சின்ன படங்களை அவங்க எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறங்கிட்ட கவர் கொண்டு வந்து வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள்லாம் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி கூடுதலாகவே சொல்லிடுவார். எப்படி இருக்குதுன்னாக்கா சூப்பர் சூப்பர் வந்தானா எங்க பெரிய ஆளா போயிடுவான்னு ஓவரா சொல்லி படத்துக்கு வியாபாரம் உருவாக்கி விட்டுறாரு. இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களை நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்ப நீங்க படம் எடுக்கணும். இதுல இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டா திரும்பி அந்த முதல் வந்தாதான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டோம். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போகிறதுனால தான் நான் கட்சி வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி வணக்கம்.